My dear students, this is class 12 maths chapter 6 exercise 6.1 la question number 10 பார்க்க போறோம். Prove by vector method that sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. நம்ம 11th ல படிச்ச trigonometric identity. இதை வந்து vector methodல நம்ம இப்ப prove பண்ண போறோம். ஓகேவா? So இங்க ஒரு graph வரைஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. x axis, y axis தென் இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடுன்றதுனால ப்ளஸ் ஐ கேப், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு அதனால மைனஸ் ஜே கேப், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே மேல் நோக்கி போகிற வெக்டார் வந்து ஜே கேப், அதுக்கு ஆப்போசிட்டில் கீழ் நோக்கி போகிற வெக்டார் வந்து மைனஸ் ஜே கேப். ஓகேவா? சரி, இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வெக்டார் ஏ கேப் அண்ட் பி கேப் வந்து யூனிட் வெக்டார், அதனால மாடு ஏ கேப் equal to mod b cap equal to 1. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆங்கிள் ஆல்பா ஆகுது இல்லையா, அங்கே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே 90 டிகிரி இன் ரைட் ட்ரையாங்கிள் OAL எடுத்துக்கலாம். அதை லொக்கேட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள். இதில் வந்து காஸ் தீட்டா தீட்டாக்கு பதில் என்ன இருக்குது, ஆல்பா. கரெக்டா? ஸோ காஸ் ஆல்பா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎல். ஸோ நம்ம வெக்டாரில் கொடுக்கும்போது, அதாவது வெக்டாருக்கு மாட் எடுத்து அந்த சைடு கிடைக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். ஹைப்போட்டென்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏ கேப்னு கொடுத்துருக்கேன், அப்போ ஏ கேப்புக்கு மாட் எடுத்துக்கலாம். புரியுதப்பா? ஸோ மாட் ஏ கேப்னுடைய வேல்யூ என்ன, 1. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் காஸ் ஆல்பா ஈக்குவல் டு மாட் ஓஎல் வெக்டார் மட்டும் நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த மாடை ரிமூவ் பண்ணுறேன். அப்போனா இந்த பக்கம் நம்ம டைரக்ஷன் காட்டணும். ஓகேவா? அப்போ காஸ் ஆல்பா இந்த ஓஎல்னுடைய டைரக்ஷன் என்னென்னு பாருங்கள், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு, அப்போ ஐ கேப். புரியுதா? ஸோ இப்படி போகிறது. அப்போ காஸ் ஆல்பா ஐ கேப் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார். சரி, இப்போது சைன் ஆல்பா அப்படின்னு வரும்போது சைன் ஆல்பாவுக்கு, அதாவது ஆங்கிள் ஆல்பாவுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு பாருங்கள், எல்ஏ. அப்போ சைன் ஆல்பா ஈக்குவல் டு மாட் எல்ஏ வெக்டார் பை ஹைப்போட்டென்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏ கேப் தான், அப்போ மாட் ஏ கேப். ஸோ மாட் ஏ கேப்னுடைய வேல்யூ 1. எல்லா நம்பர் கடையில் 1 வர்றதுனால அடுத்த ஸ்டெப்பில் நான் அதை வந்து இக்னோர் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் ஆல்பா ஈக்குவல் டு மாட் எல்ஏ வெக்டார். அப்போ நம்ம இந்த மாடை ரிமூவ் பண்ணணும்னா வெக்டாரில் எழுதும்போது இந்த பக்கம் டைரெக்ஷன் கொடுக்கணும், சைன் ஆல்பா. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ், எல்ஏ மூவிங் டவுன்வர்ட்ஸ், அப்போது மைனஸ் ஜே கேப். ஓகேவா? ஸோ மைனஸ் ஜே கேப் ஈக்குவல் டு எல்ஏ வெக்டார். ஓகேவா? சரி, இப்போது இன்னொரு விஷயம், டயக்ராமெட்டிக்லி பார்த்தீங்கன்னா ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ கேப், அல்லது இது பாருங்கள் ஆப்போசிட்டில் வருது. அப்போ ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார். இது எழுதலாமா? ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார். ஏன்னா ஓஏ வெக்டார் ஆப்போசிட்டில் வருது. அப்போ இதையே நான் எப்படி எழுதலைன்னா, ஓஏ வெக்டாருக்கு பதிலாக ஏ கேப் போட்டுக்கணுன்னா ஏ கேப் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டாருக்கு பதிலாக இங்கே என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள், காஸ் ஆல்பா ஐ கேப். அடுத்து எல்ஏ வெக்டார், இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். அப்போ முன்னாடி வந்ததுன்னா மைனஸ் சைன் ஆல்பா ஜே கேப். புரியுதாப்பா? அடுத்தது இப்போ நம்ம ஆங்கிள் பீட்டாக்கு போகலாம். எப்பவுமே இங்கே ஆங்கிள் வந்து ஆடிங்கில் வந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அண்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம ஆடிங்குள்ளே கொண்டு வர முடியும், ஆல்பா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு. அதனால தான் இப்போ நம்ம கழிக்கும்போது ஆல்பா அண்ட் பீட்டா ரெண்டும் ஒரே குவாட்ரண்ட்டுக்குள்ளே எடுக்கணும். இப்போ ஆடிங்கில் வரும்போது நம்ம 2 குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அண்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஓஎம்பி எடுத்துக்கிறேன். ரைட் ட்ரையாங்கிள் ஓஎம்பியில் காஸ் பீட்டா, ஏன்னா இங்கே அமைஞ்சிருக்கிற கோணம் வந்து பீட்டா. ஸோ காஸ் பீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஓஎம். ஸோ வெக்டாரில் கொடுக்கும்போது அதுக்கு மாட் எடுக்கணும். பை ஹைப்போட்டென்யூஸ் பார்த்தீங்கன்னா பி கேப். ஸோ
ஸோ mod b cap. அப்போது b capனுடைய வேல்யூ என்ன, mod b cap வேல்யூ என்ன 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். cos பீட்டா ஈக்குவல் டு mod om வெக்டார் மட்டும் எழுதலாம். இப்போ நான் இந்த மாடை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த பக்கம் டைரெக்ஷன் கொடுக்கணும். அப்போது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு தான். அப்போ cos பீட்டா ஓஎம்மோட டைரெக்ஷன் பாருங்கள், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் போகிறதுனால cos பீட்டா ஐ கேப் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார். ஓகேவா? சரி, sin பீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. பாருங்கள், பீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்னது, எம்பி வெக்டார். இதுக்கு மாட் எடுக்கணும், அப்போ தான் அந்த சைடு கிடைக்கும். ஓகேவா? பை ஐப்போட்டினியூஸ் பார்த்தீங்கன்னா பி கேப் தான். ஸோ இதுக்கும் மாட் எடுக்கணும். அப்போ பி கேப்போட மாட் எடுத்தால் என்ன வரும், 1 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் விட்டுறேன். சைன் பீட்டா ஈக்குவல் டு மாட் எம்பி வெக்டார் மட்டும் நான் எழுதுகிறேன். இப்போ நான் மாடை ரிமூவ் பண்ணணும், இந்த பக்கம் டைரெக்ஷன் காட்டணும். சைன் பீட்டா பாருங்கள், எம்பி மேல் நோக்கி போகுது. பாருங்கள், எம்பி மேல் நோக்கி போகுது. அப்போ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரெக்ஷன். அப்போது சைன் பீட்டா ஜே கேப் ஈக்குவல் டு எம்பி வெக்டார். இப்போது நல்லா கவனிங்க, ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது ஆப்போசிட் வர்றதை எடுத்துக்கலாம். அப்போ ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். ஓகேவா? இங்கே எழுதிக்கலாமா? ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். ஸோ இதையே வேறு எப்படி எழுதலாம்? இந்த ஓபி வெக்டார் யார், இங்கே பாருங்கள் பி கேப். ஓகேவா? ஸோ பி கேப் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டாருக்கு பதிலாக இங்கே வந்திருக்கிற ஆன்சர் எழுதிக்கலாம், காஸ் பீட்டா ஐ கேப். அடுத்து எம்பி வெக்டாருக்கு பதிலாக ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயந்தான் நமக்கு இந்த சம்மில் தேவை. ஓகே, இப்போது நம்ம இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஏ கேப் கிராஸ் பி கேப். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறச்ச நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஐ ஜே கே அப்படின்னு எழுதிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே கே கம்போனண்ட் இல்லை. அப்போ 0k அப்படின்னு போட்டுக்கலாமா? 0k கேப், இங்கே ஒரு 0k கேப். ஏன்னா கே கேப்போட கம்போனண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்திருக்கா, ஏ கேப்பு. அப்போ இவங்களோட கம்போனண்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள், காஸ் ஆல்பா, அப்புறம் மைனஸ் சைன் ஆல்பா, அப்புறம் இங்கே ஒரு 0. ஏன்னா கே கம்போனண்ட் இல்லை. இதில் பாருங்கள், அடுத்து செகண்டாக வர்றது தானே பி கேப்பு. அப்போ இங்கே பாருங்கள், ஐ கம்போனண்ட் வந்து காஸ் பீட்டா, ஜே கம்போனண்ட் வந்து சைன் பீட்டா, அப்புறம் கே கம்போனண்ட் வந்து 0. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த காலமில் 2 0 வர காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், காலம் நம்பர் 3-ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதுக்கு மட்டும்தான் வேல்யூ எடுக்க வேண்டியது, அதனோட மைனர் மட்டும்தான் நான் கண்டுபிடிக்க வேண்டியதாக வரும். ஸோ அதனோட மைனர் யார், நல்லா கவனிங்க, இதுதானே அதனோட மைனர், கேவோட மைனர். மீது 2 0 வர்ற காரணத்தினால இது மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். அதாவது கே கேப் பாருங்கள், லீடிங் டயக்னல் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கு, பை டிஃபால்ட் ஒரு மைனஸ் வரணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்பா காஸ் பீட்டா, அதாவது செகண்டரி டயக்னலில் மல்டிப்ளை பண்ணிட்டேன். மீதி 2க்குமே 0 வர்ற காரணத்தினால 0 இன்னொரு 0. ஏன்னா 0 இதால் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே வரப்போகுது. அப்போ நமக்கு இந்த சம்மில் நிற்கிற வேல்யூ இது மட்டும்தான். ஓகே, இப்போ ஏ கேப் கிராஸ் பி கேப் ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா காஸ் ஆல்பா சைன் பீட்டா, மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் சைன் ஆல்பா காஸ் பீட்டா, ஒரு கே கேப். மறக்காமல் இதை எடுத்துகிட்டு வந்து பின்னாடி போட்டுக்கலாம், கே கேப். ஓகேவா? அந்த டைரெக்ஷன். ஓகே, இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. பை டெஃபினிஷன் இந்த
ஏ கேப் கிராஸ் பி கேப்கான ஆன்சர் என்ன 11th படிச்சுட்டு கவனத்துக்கு கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி, இப்போது ஏ கேப்க்கு மாடு இன்ட்டு பி கேப்க்கு மாடு, அப்புறம் இங்கே காஸ் தீட்டா வராது, கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் சைன் தீட்டா வரும். இந்த தீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன போடணும், நல்லா கவனிங்க. ஏவும் பியும் இன்வால்வ் ஆகுது, ஏ கேப்பும் பி கேப்பும் இன்வால்வ் ஆகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்பா அண்ட் பீட்டா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஆடிங்கில் போடணும், சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அப்புறம் இந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்குமான பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் என்ன வரும், கே கேப். ஓகேவா? ஸோ ஒரு கே கேப், ஆக்சுவலாக என் கேப் வரணும், இங்கே என் கேப்புக்கு பதிலாக கே கேப் போடுறோம். நல்லா கவனிங்க. A vector cross B vector equal to என்ன வரணும்னா by definition mod A vector into mod B vector sin theta n cap. எப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டாவாகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் n கேப் வழியாக போகிறதா இருந்தால் நாம் இது போல் எழுதுவோம். இது வந்து நம்ம 11th படித்த அந்த ஃபார்முலா. ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நான் இதை எழுதியிருக்கேன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கோங்க. புரியுதா? இப்போது இந்த என் கேப்புக்கு பதில் தான் இங்கே கே கேப் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்க அந்த டைரக்ஷன். ஓகேவா? இப்போது இந்த 3யும் 4ம் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே ஏ கேப் கிராஸ் பி கேப், இங்கே ஏ கேப் கிராஸ் பி கேப் தான். அப்போது ஃப்ரம் 3 and 4 by equating coefficients of, இங்கே தப்பு பண்ணிடாதீங்க, by இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதுங்க, ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் கே கேப். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம கே கேப்பை விட்டு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 4 எழுதிக்கலாம் கே கேப் விட்டு. பாருங்கள் இதனோட வேல்யூஸ் வந்து 1 தான், ரெண்டு பேருக்குமே மாடு வேல்யூ எடுத்தால் 1 தான். 1 × 1 1 தானே. அப்போது ஏ கேப் கிராஸ் பி கேப் ஈக்குவல் டு சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப், இது மட்டும்தான் வரும். அப்போ இந்த கே கேப் மட்டும் விட்டுட்டு பார்க்கும்போது நம்ம என்ன எழுதுவோம், சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மட்டும்தான் இந்த சைடில் எழுதுவோம். அப்போது இந்த சைடில் இந்த கே கேப் மட்டும் விட்டுட்டு பார்க்கும்போது என்ன வரணும், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சம்மில் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே போல் எழுதிக்கலாமா. சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, சைன் ஆல்பா காஸ் பீட்டா. பாருங்கள், சைன் ஆல்பா காஸ் பீட்டா, இது முதல்ல எழுதிக்கலாம். ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ சைன் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் இது ரெண்டாவது எழுதிக்கலாம், காஸ் ஆல்பா சைன் பீட்டா. ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.